ஓம் நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலயத்தில் மார்கழி உற்சவம். திருப்பாவை பாசுரம்படி நடைபெற்று வரும் சிறப்பு அலங்காரம். உலக பிரசித்தி பெற்ற நாமக்கல் ஆஞ்சநேயர் கோயில் அனுமந்த ஜெயந்தி விழா. 1,08,000 வடைமாலை அலங்காரத்தில் காட்சி கொடுத்த ராமதூதன். தமிழகம் மற்றும் புதுவையில் உள்ள பல்வேறு சிவாலயங்களில் நடைபெற்ற சனி மகா பிரதோஷம், அந்த காட்சிகளின் தொகுப்பு. ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலயத்தில் மார்கழி உற்சவத்தின் ஒரு பகுதியாக ஸ்ரீ ஆண்டாள் அருளிய திருப்பாவை பாசுரத்தின்படி சிறப்பு அலங்காரங்கள் நடைபெற்று வருகின்றன. ஆலயத்தில் இருக்கும் ஸ்ரீ பரமபதநாதர் சன்னதியில் 12ஆம் நாள் பாசுரத்தை முன்னிட்டு ராமன் குகன் நட்பு திருக்கோலமும் கன்றுக்கு இறங்கி ஏழை எதேலன் எனும் பாடல் வரி கேட்ப அலங்காரம் செய்திருந்தனர். சீதாபிராட்டியும் லட்சுமணனும் உடனிருக்க படகோட்டியான குகனுடன் நட்பு பாராட்டும் திருக்கோலத்தில் உற்சவரை அலங்கரித்திருந்தனர். கோதை நாச்சியாருக்கு சாய கொண்டை கிரீடத்துடன் சிறப்பு அலங்காரம் செய்திருந்தனர். ஆற்றை கடக்க குகனுடன் கைகோர்த்தபடி ஸ்ரீ ராமபிரான் திருக்காட்சி தந்தருளினார். பஞ்சனையில் ஸ்ரீ கோதாதேவி துயில் புரிந்தபடி அருள் புரிய தோழியர்கள் பாடல்கள் பாட காட்சி தந்தனர். கன்றுக்கு இறங்கி எனும் கூற்றுக்கு ஏற்றாற்போல் கன்றுடன் கூடிய பசுவையும் நிறுத்தியிருந்தனர். 13ஆம் திருநாளன்று புல்லின் வாய் கீண்டானை எனும் பாசுரத்திற்கு ஏற்ப அலங்கரித்திருந்தனர். பச்சை பட்டுடுத்தி கொண்டு ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் அழகாக திருக்காட்சி தந்தருளினார். மேலும் நாரை வடிவில் வந்த பக்காசுரனை ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா வதம் செய்யும் கோலத்தில் அருள்பாலித்தார். தோழியர்கள் பாடல் பாட ஆண்டாள் நாச்சியார் சயனித்தபடி காட்சி தர சிறப்பாக அலங்கரித்திருந்தனர். உலக பிரசித்தி பெற்ற நாமக்கல் ஸ்ரீ ஆஞ்சநேயர் திருக்கோவிலில் அனுமந்த ஜெயந்தி விழாவை முன்னிட்டு இன்று மூலவர் விசேஷ அலங்காரத்தில் பக்தர்களுக்கு தரிசன பாக்கியம் தந்தருளினார். ஆலயத்தில் விழாவை முன்னிட்டு வண்ண மலர் தோரணங்களால் அலங்கரித்திருந்தனர். மூலவர் சன்னதி திரை விலக்கப்பட்டதும் 1,08,000 வடைகளால் ஆன மாலை அலங்காரத்தில் மூலவர் ஸ்ரீ ஆஞ்சநேயர் திருக்காட்சி தர கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. வடைகளால் கிரீடமும் ஆடையும் அணிந்து கொண்டு எதிரே கோவில் கொண்டிருக்கும் ஸ்ரீ நரசிம்ம மூர்த்தியை கைகூப்பி தொழுதபடி அருள் புரியும் அஞ்சனை மைந்தனுக்கு அஷ்டோத்திர நாமங்கள் கூறி துளசியால் அர்ச்சனை செய்து ஆரத்தி காட்டப்பட்டது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து ஸ்ரீ ஆஞ்சநேயரை பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்து மனமுருக வேண்டி வழிபட்டனர். மார்கழி மாத தேய்பிறை சனி மகா பிரதோஷத்தன்று தமிழகத்தின் புகழ்பெற்ற சிவாலயங்களில் நந்தி பகவானுக்கு நடைபெற்ற அபிஷேக அலங்கார ஆராதனைகளின் காட்சிகளை உங்களுக்காக வழங்குகிறது ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல். நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் சனி மகா பிரதோஷத்தன்று சிவனடியார்கள் பக்தி பாடல்கள் பாடியபடி இருக்க எண்ணற்ற பக்தர்கள் தரிசிக்க மகாநந்திக்கு எண்ணெய் காப்பு சாற்றி பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு அபிஷேகத்தை கண்களுக்கு விருந்தாக நடத்தினர். தொடர்ந்து ஸ்ரீ நந்தி பகவானுக்கு மலர் மாலைகளுடன் எலுமிச்சை மாலைகள் சாற்றி அலங்கரித்து வில்வம் மற்றும் வண்ண மலர்களால் புஷ்பாபிஷேகம் செய்து பஞ்ச கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. பஞ்சபூத ஸ்தலங்களில் நீர் ஸ்தலமாக விளங்கும் திருச்சி திருவானைக்காவல் அருள்மிகு அகிலாண்டேஸ்வரி உடனுரை ஸ்ரீ ஜம்புகேஸ்வரர் திருக்கோவிலில் மூலவரை தரிசித்தபடி வீற்றிருக்கும் நந்தியம் பெருமானுக்கு விபூதி, தேன், பஞ்சாமிர்தம், பால், தயிர், அபிஷேக பொடி, சந்தனம் ஆகியவற்றால் சிறப்பாக அபிஷேகம் செய்தனர். பிறகு வண்ண மலச்சரங்கள் சூட்டி எண்ணற்ற பக்தர்கள் தரிசிக்க நந்தி பகவானுக்கு நாம அர்ச்சனையோடு தீபம் காட்டப்பட்டது. உலக பிரசித்தி பெற்ற தஞ்சை பெரிய கோயில் என அழைக்கப்படும் அருள்மிகு பெரிய நாயகி உடனமர்
பெருவுடையார் திருக்கோவிலில் பிரம்மாண்ட திருமேனி கொண்டு அமர்ந்தருளும் நந்தியம் பெருமானுக்கு பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசிக்க எண்ணெய் காப்பு சாற்றி அபிஷேக பொடி, மஞ்சள், மாவு கரைசல், பால், தயிர், சந்தனம் ஆகியவற்றால் சிறப்பாக அபிஷேகம் செய்தனர். பிறகு பட்டு வஸ்திரம் கட்டி மலர் மாலைகளுடன் அருகம்புல் மாலை சாற்றி அலங்கரித்து தூபத்துடன் ஆரத்திகள் காட்டப்பட்டன. பின்னர் மூலவர் அருள்மிகு பெருவுடையாரும் சிறப்பு அலங்காரத்தில் காட்சி தர தீபம் காட்டப்பட்டது. பக்தர்கள் நந்தி பகவானையும் மூலவரையும் தரிசனம் செய்து வழிபட்டனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் புகழ்பெற்ற அருள்மிகு கோமதியம்பாள் உடனுரை சங்கர நாராயண சுவாமி ஆலயத்தில் கொடிமரம் மற்றும் பலி பீடத்தின் நடுவே வீற்றிருக்கும் நந்தி பகவானுக்கு ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க அபிஷேகத்தை துவக்கினர். எண்ணெய் காப்பு சாற்றி பஞ்சாமிர்தம், விபூதி, சந்தனம் ஆகியவற்றால் சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் சகஸ்ரதாரை வழியே நந்தி பகவானுக்கு புனித நீரையும் ஊற்றி அபிஷேகத்தை நிறைவு செய்து கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. கும்பகோணம் அருகே திருநறையூரில் அமைந்திருக்கும் அருள்மிகு பர்வதவர்தினி அம்பாள் உடனுரை ஸ்ரீ ராமநாத சுவாமி ஆலயத்தில் மூலவர்களான சுவாமி மற்றும் அம்பாளுக்கு சிறப்பு அலங்காரம் செய்திருந்தனர். ஸ்ரீ நந்தி பகவானுக்கு திரளான பக்தர்கள் தரிசிக்க பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் நடத்தப்பட்டது. பிறகு வஸ்திரம் கட்டி சந்தன குங்குமம் வைத்து மலர்ச்சரங்கள் கொண்டு அலங்கரித்ததும் நாமாவளிகள் கூறி உதிரி பூக்களால் அர்ச்சனை செய்தனர். தொடர்ந்து நைவேத்தியம் சமர்ப்பித்து நந்தி பகவானுக்கும் ஸ்ரீ ராமநாத சுவாமி மற்றும் பர்வதவர்தினி அம்பாளுக்கும் மகா மங்கள ஆரத்தி காட்டப்பட்டது. சென்னை திருவொற்றியூரில் புகழ்பெற்ற அருள்மிகு வடிவுடைய அம்பாள் உடனுரை ஸ்ரீ தியாகராஜ சுவாமி ஆலயத்தில் மூலவரை தரிசித்தபடி விற்றிருக்கும் நந்தி பகவானுக்கு ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க பால், தயிர், சந்தனம், விபூதி ஆகியவற்றால் சிறப்பாக அபிஷேகம் செய்தனர். பிறகு வஸ்திரம் கட்டி மலர் மாலையுடன் அருகம்புல் மாலையும் சாற்றி அலங்கரித்தனர். இதைத் தொடர்ந்து அபிஷேக பீடத்தின் மேல் அம்பிகை சமேத பிரதோஷ நாயகரையும் நிறுத்தி மந்திரங்கள் ஓதியபடி பலவித திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பிறகு தனி சன்னதியில் அருளும் ஸ்ரீ சகஸ்ரலிங்கேஸ்வரருக்கும் சிறப்பு அபிஷேகம் செய்தனர். இதையடுத்து சங்குகள், கைலாய வாத்தியங்கள் முழங்க வெள்ளி ரிஷப வாகனத்தின் மேல் அம்பிகை சமேத பிரதோஷ நாயகரை விசேஷ அலங்காரத்துடன் எழுந்தருளச் செய்து பிரகார உலா புறப்பட்டனர். பஞ்ச வாத்தியங்கள் முன்னே செல்ல சிவநாம கோஷங்கள் எழுப்பியபடி ஏராளமான பக்தர்கள் உடன்வர 4 திக்கிலும் உற்சவ மூர்த்திகளுக்கு ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. சிறிய இடைவெளிக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. திருச்சி மாவட்டம் மன்னச்சநல்லூரில் புகழ்பெற்ற அருள்மிகு பகவதியம்மன் திருக்கோவிலின் 124ஆம் ஆண்டு திருவிழாவின் ஒரு பகுதியாக மூலவர் அம்மன் விசேஷ அலங்காரத்தோடு பக்தர்களுக்கு தரிசனம் தந்தருளினார். திருவிழாவை முன்னிட்டு மூலவர் அம்மனுக்கு சிகப்பு கரை வைத்த பச்சை பட்டுச்சேலை கட்டி காசு மாலைகள், பதக்க ஆபரணங்களுடன் கிரீடம் அணிவித்து கையில் கிளை தந்து ஸ்ரீ மீனாட்சி அம்மனாக அலங்காரம் செய்திருந்தனர். அம்பிகை முன்பு ஸ்ரீ சக்கரமும் அருகே பூங்கரகங்களும் வைத்து அன்ன படையலிட்டிருந்தனர். சர்வாபரண பூஷிதையாகவும் மதுரையை ஆளும் மீனாட்சி அம்மனாகவும் அழகாக காட்சி கொடுத்த தேவிக்கு தூபத்துடன் கோபுர தீபம், கும்ப தீபம் உள்ளிட்டவற்றை காற்றி பஞ்ச கற்பூர ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் அருள்மிகு பகவதி அம்மனை தரிசித்ததும் அனைவர் மீதும் மஞ்சள் நீர் தெளிக்கப்பட்டு அன்ன பிரசாதம் வழங்கப்பட்டது. சென்னை அசோக் நகரில் கோவில் கொண்டிருக்கும் ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு அனுமந்த ஜெயந்தியையொட்டி சிறப்பு அலங்காரம் செய்திருந்தனர். மூலவருக்கு லட்டுகளாலும் கிரீடங்கள் மற்றும் கஜ மாலையும் அணிவித்து வெண்பட்டு கட்டி விசேஷ அலங்காரம் செய்திருந்தனர். உற்சவரும் சிறப்பு அலங்காரத்தோடு அருகே எழுந்தருளி இருக்க அஷ்டோத்திர நாமங்கள் கூறி துளசியால் அர்ச்சனை செய்தனர். தொடர்ந்து சுவாமிக்கு ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து மூலவரை வணங்கி வழிபட்டனர். விழாவின் ஒரு பகுதியாக இசை கச்சேரியும் நடைபெற்றது. கும்பகோணத்தில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ சாரங்கபாணி சுவாமி கோவிலில்
மார்கழி பகல் 10 விழா துவக்கத்தை முன்னிட்டு பிரபந்த பாராயணம் நடைபெற்றது. இதை முன்னிட்டு ஆலயத்தில் இருக்கும் ஆயிரங்கால் மண்டபத்தில் மேடை மீது உற்சவர் ஆறாமமுதனை எழுந்தருளச் செய்திருந்தனர். அலங்கார பிரியனுக்கு பட்டாடைகள் கட்டி பலவித ஆபரணங்களுடன் மலர் மாலைகள் சூட்டி தொப்பாரம் கிரீடம் அணிவித்து அலங்கரித்திருந்தனர். ஆழ்வார் ஆச்சாரியார் உற்சவ மூர்த்திகளையும் தனி மேடைகளில் நிறுத்தியிருந்தனர். பிரபந்ததாரர்கள் பக்தி சிரதையுடன் உற்சவர் முன்பு அமர்ந்து திருப்பாவை திருவெம்பாவை ஆகியவற்றை பக்தியுடன் பாராயணம் செய்தனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே புகழ்பெற்ற வடுவூர் ஸ்ரீ கோதண்டராம சுவாமி ஆலயத்தில் அனுமந்த ஜெயந்தி விழாவை முன்னிட்டு உற்சவருக்கு பஞ்சமுக வாகன புறப்பாடு நடைபெற்றது. இதை முன்னிட்டு நேற்று மாலை ஆலய உள் வளாகத்திலிருந்து மங்கள வாத்தியங்கள் முன்னே செல்ல பஞ்சமுக ஹனுமந்தன் மீது உற்சவர் ஸ்ரீ கோதண்டராமரை எழுந்தருளச் செய்து வெளியே சுமந்து வந்தனர். பிரிய பக்தனான அனுமந்தன் மேல் கையில் தண்டமும் அஸ்திரமும் ஏந்தியபடி ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி அழகாக திருக்காட்சி தந்தருளினார். கோயில் ராஜகோபுரம் முன்பு எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்ததும் உற்சவருக்கு வீதி உலா துவங்கியது. ராம பக்தர்களில் முதல் வரிசையில் இடம்பெறும் ஸ்ரீ அனுமந்தன் மேல் நின்றபடி வீதியுலா வந்த ஸ்ரீ கோதண்டராமருக்கு ஏராளமான பக்தர்கள் ஆரத்திகள் காட்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் அச்சிறுபாக்கம் அடுத்த மதுரா புதுப்பேட்டை கிராமத்தில் இருக்கும் ஸ்ரீ தர்மசாஸ்தா ஐயப்ப சுவாமி திருக்கோவிலில் தனுர்மாத உற்சவ விழாவை முன்னிட்டு சங்கு பூஜையும் அதனைத் தொடர்ந்து மூலவருக்கு அபிஷேகத்துடன் அலங்கார ஆராதனையும் நடைபெற்றது. முன்னதாக கோவில் வளாகத்தில் மேடை மீது கலசங்களை பிரதிஷ்டை செய்து பிரதேக குண்டத்தில் அக்னி வார்த்து ஹோம பூஜைகளை துவக்கினர். வெண் சங்குகளில் புனித நீர் நிரப்பி பிரதிஷ்டை செய்திருந்தனர். பக்தர்கள் மூலிகை பொருட்களை சுமந்தபடி கோவிலை சுற்றி வலம் வந்து சேர்ப்பித்தனர். இதையடுத்து ஹோம பூஜைகள் நிறைவு பெற்றதும் பிரதான கலசங்களை சுமந்து வந்து ஸ்ரீ ஹரிஹரசுதனுக்கு பலவித நறுமண திரவியங்களாலும் கலச நீராலும் அபிஷேகத்தை சிறப்பாக நடத்தினர். பின்னர் மூலவருக்கு விசேஷ அலங்காரம் செய்து மகா கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. தேனி மாவட்டம் குச்சனூரில் உள்ள பழமை வாய்ந்த அருள்மிகு சுயம்பு சனீஸ்வர பகவான் திருக்கோவிலில் இந்த ஆண்டின் கடைசி சனிக்கிழமையை முன்னிட்டு விசேஷ பூஜைகள் நடைபெற்றன. கோயில் கருவறையில் சுயம்பு மூர்த்தியாக அருளும் ஸ்ரீ சனீஸ்வர பகவானுக்கு செம்மண் காப்பு சாற்றி வெள்ளி கவசங்களுடன் கண்மலர்கள் வைத்து மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். உற்சவரும் சிறப்பு அலங்காரத்தோடு அருகே எழுந்தருளியிருக்க தீபம் காட்டப்பட்டது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து மூலவரை தரிசனம் செய்தனர். பிறகு கோவில் வளாகத்தில் விளக்கு தீபங்கள் ஏற்றி வழிபட்டனர். சிறிய இடைவெளிக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. தமிழகம் மற்றும் புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் உள்ள சிவாலயங்களில் நடைபெற்ற சனி மகா பிரதோஷ காட்சிகளை நாம் இப்போது பார்க்கலாம். சிவகங்கை மாவட்டம் சாமியார்பட்டி கிராமத்தில் உள்ள அருள்மிகு வாராகி அம்மன் கோவிலில் மூலவருக்கு விசேஷ அலங்காரம் செய்திருந்தனர். ஆலய வளாகத்தில் லிங்க திருமேனியோடு அருளும் ஈசனுக்கும் எதிரே அவரை தரிசித்தபடி வீற்றிருக்கும் நந்தி பகவானுக்கும் பலவித திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் சுவாமிக்கு வெண்பட்டு கட்டி கண்மலர்களுடன் கிரீடம் அணிவித்து மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்தனர். இருபுறம் கணநாதனும் முருகனும் எழுந்தருளி இருக்க தெய்வங்களுக்கு ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் திருச்சுழியில் உள்ள அருள்மிகு துணைமாலை அம்மன் உடனுரை திருமேனிநாதர் கோவிலில் சனி மகா பிரதோஷத்தையொட்டி ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க கொடிமரம் முன்பு வீற்றிருக்கும் நந்தி பகவானுக்கு எண்ணெய் காப்பு சாற்றி மஞ்சள், பால், தயிர், சந்தனம் ஆகியவற்றால் சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பிறகு சிவநாம கோஷங்கள் எழுப்பியபடி ஏராளமானோர் கோவிலை சுற்றி வலம் வர வெள்ளி ரிஷப வாகனத்தின் மீது பிரதோஷ நாயகரை நிறுத்தி உலா வந்தனர். இசை வாத்தியங்களோடு கோவிலை சுற்றி வலம் வந்ததும் கொடிமரம் அருகே நிறுத்தி பிரதோஷ நாயகருக்கு தூபத்துடன் பஞ்ச கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. சந்தன காப்பு சாற்றிக்கொண்டு அருகம்புல் மாலைகளோடு வில்வம் கொண்டு சிறப்பு அலங்காரத்தில் காட்சி கொடுத்த ஸ்ரீ நந்தி பகவானுக்கு கோபுர தீபமும் மகா கற்பூர ஆரத்தியும் காட்டப்பட்டன. தேனி மாவட்டம் போடி நாயக்கனூரில் உள்ள பழமை வாய்ந்த அருள்மிகு கொண்டரங்கி மல்லையா சிவன் கோவிலில் ஸ்ரீ நந்தி பகவானுக்கு சங்குகள் முழங்க மந்திர உச்சாடனங்களுடன் பலவித திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் சகஸ்ரதாரை வழியே புனித நீரையும் ஊற்றி அபிஷேகத்தை நிறைவு செய்தனர்.
இதையடுத்து தங்க கவசம் அணிவித்து மலர் மாலைகளோடு வெட்டிவேர் மாலையும் அருகம்புல் மாலையும் வைத்து அலங்கரித்து ஆரத்தி காட்டப்பட்டது. மூலவர் புஷ்ப அலங்காரத்தில் திருக்காட்சி தர ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க நாம அர்ச்சனையுடன் தீபம் காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தெய்வங்களை தரிசித்து கோவில் வளாகத்தில் தீபங்கள் ஏற்றி வைத்து வழிபட்டனர். மன்னார்குடியில் அமைந்திருக்கும் அருள்மிகு காமாட்சி அம்மன் சமேத ஸ்ரீ ஏகாம்பரேஸ்வரர் கோவிலில் சனி பிரதோஷத்தையொட்டி ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க ஸ்ரீ நந்தி பகவானுக்கு சிறப்பு அலங்காரம் செய்திருந்தனர். செப்பரத்தில் அம்பிகை சமேதராக பிரதோஷ நாயகரும் விசேஷ அலங்காரத்தோடு எழுந்தருளியிருந்தனர். நந்தி பகவானுக்கு பரிவட்டம் கட்டி சந்தன குங்குமம் வைத்து நைவேத்தியம் சமர்ப்பித்து மூலவருக்கும் நந்தி பகவானுக்கும் ஆரத்திகள் காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து திருநாமங்கள் கூறி அர்ச்சனையும் செய்தனர். தனி சன்னதியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ காமாட்சி அம்மன் விசேஷ அலங்காரத்தில் காட்சி தர ஆதி தம்பதிகளுக்கு கோபுர தீபத்துடன் மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் பரமத்திவேலூரில் உள்ள 400 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு எல்லையம்மன் கோவிலில் தனி சன்னதியில் குடிகொண்டிருக்கும் ஸ்ரீ ஏகாம்பரேஸ்வரருக்கும் நந்தி பகவானுக்கும் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. பிறகு சுவாமிக்கு திருமுகம் வைத்து முத்தங்கி அலங்காரம் செய்தனர். நந்தி பகவானுக்கு வஸ்திரம் கட்டி மலர் மாலைகள் சூட்டி அலங்கரித்து ஆரத்திகள் காட்டப்பட்டன. தொடர்ந்து ஸ்ரீ ஏகாம்பரேஸ்வரருக்கு அஷ்டோத்திர நாமங்கள் கூறி அர்ச்சனை செய்து நைவேத்தியம் சமர்ப்பித்து பஞ்ச கற்பூர ஆரத்தியும் தீபமும் காண்பிக்கப்பட்டன. வேலூர் கோட்டையில் அமைந்துள்ள அருள்மிகு அகிலாண்டேஸ்வரி உடனுரை ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரர் திருக்கோவிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசிக்க நந்தி பகவானுக்கும் அம்பிகை சமேத பிரதோஷ நாயகருக்கும் மாவு கரைசல், தேன், பால் உள்ளிட்ட பலவித நறுமண திரவியங்களால் அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். பிறகு நந்தி பகவானுக்கு சந்தன காப்பு சாற்றி மலர் மாலைகளுடன் எலுமிச்சை மாலையும் அருகம்புல்லும் வைத்து அலங்கரித்தனர். இதையடுத்து தெய்வங்களுக்கு மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் ரிஷப வாகனத்தின் மேல் அம்பிகை சமேத பிரதோஷ நாயகரை சிறப்பு அலங்காரத்துடன் கொலுவிருக்கச் செய்து பிரகார உலா புறப்பட்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாவில் உள்ள ஸ்ரீ காமாட்சி சமேத ஏகாம்பரேஸ்வரர் கோவிலில் மூலவரை தரிசித்தபடி வீற்றிருக்கும் ஸ்ரீ நந்திகேஸ்வரருக்கு பலவித திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பிறகு ரிஷப வாகனத்தின் மேல் அம்பிகையுடன் பிரதோஷ நாயகரை கொலுவிருக்கச் செய்து சிவநாம கோஷங்கள் எழுப்பியபடி ஏராளமான பக்தர்கள் பின்தொடர பிரகார உலா வந்தனர். காஞ்சிபுரத்தில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு முத்தீஸ்வரர் கோவிலில் சனி மகா பிரதோஷத்தன்று ரிஷப வாகனத்தின் மேல் அம்பாளுடன் பிரதோஷ நாயகரை சிறப்பு அலங்காரத்தோடு எழுந்தருளச் செய்து ஆலய உள் வளாகத்தில் இருந்து சுமந்து வந்தனர். ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க பிரதோஷ நாயகருக்கு பிரகார உலா சிறப்பாக நடைபெற்றது. சிவபுராணம் பாடியபடி பக்தர்கள் உற்சவர்களை பின்தொடர்ந்து வந்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கத்தில் உள்ள அருள்மிகு இளங்கிளி அம்மன் உடனுரை ஆட்சீஸ்வரர் திருக்கோவிலில் நந்தி பகவான் முன்பு பிரதோஷ நாயகருடன் உற்சவர் அம்மனையும் நிறுத்தி சிறப்பு அபிஷேகம் செய்து ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் தெய்வங்களுக்கு புனித நீரால் அபிஷேகம் செய்து தீபம் காண்பித்தனர். ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசிக்க சந்தன காப்பு அலங்காரத்தில் காட்சி கொடுத்த நந்தியம் பெருமானுக்கு வண்ண மலர்கள் கொண்டு அர்ச்சனை செய்து மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பிறகு ரிஷப வாகனத்தின் மேல் பிரதோஷ நாயகரை அம்பிகையுடன் அமர்த்தி பக்தர்கள் பின்தொடர பிரகார உலா புறப்பட்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதியில் உள்ள அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் மார்கழி மாத சனி மகா பிரதோஷத்தையொட்டி நந்தியம் பெருமானுக்கு அபிஷேக பொடி, மாவு கரைசல், பஞ்சாமிர்தம், தேன், பால், விபூதி, சந்தனம் ஆகியவற்றால் சிறப்பாக அபிஷேகம் செய்து அருகம்புல்லுடன் மலர்ச்சரங்கள் சூட்டி அலங்கரித்து மகா கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். பிறகு பிரதோஷ நாயகரை ரிஷப வாகனத்தின் மேல் அமர்த்தி தூபம் காட்டியபடி ஆலய உலா புறப்பட்டனர். ஏராளமான பக்தர்கள் பிரதோஷ நாயகரை சிவநாம கோஷங்கள் எழுப்பியபடி வலம் வந்து உற்சவரை ஆலய உள் வளாகத்திற்குள் பிரவேசிக்க செய்து வணங்கினர். நிறைவாக அனைவருக்கும் அன்னப்பிரசாதம் வழங்கப்பட்டது.
புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த திருநள்ளாற்றில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு தர்பாரண்யேஸ்வர சுவாமி தேவஸ்தானத்தில் கொடிமரம் முன்பு அருளும் நந்தி பகவானுக்கு எண்ணெய் காப்புடன் பலவித திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பிறகு வஸ்திரம் கட்டி மலர் மாலைகளுடன் அருகம்புல் வைத்து அலங்கரித்தனர். தொடர்ந்து திருநாமங்கள் கூறி வண்ண மலர்களால் அர்ச்சனை செய்ததும் தூபத்துடன் கோபுர தீபமும் பஞ்ச கற்பூர ஆரத்தியும் காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து நந்தி பகவானை தரிசித்ததும் அனைவருக்கும் அன்னப்பிரசாதம் வழங்கப்பட்டது. மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலயத்தில் மார்கழி உற்சவம். திருப்பாவை பாசுரம்படி நடைபெற்று வரும் சிறப்பு அலங்காரம். உலக பிரசித்தி பெற்ற நாமக்கல் ஆஞ்சநேயர் கோயில் அனுமந்த ஜெயந்தி விழா. 1,08,000 வடைமாலை அலங்காரத்தில் காட்சி கொடுத்த ராமதூதன். தமிழகம் மற்றும் புதுவையில் உள்ள பல்வேறு சிவாலயங்களில் நடைபெற்ற சனி மகா பிரதோஷம், அந்த காட்சிகளின் தொகுப்பு. ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ. Govinda